ஓம் சாய்ராம். சகலம் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம ஒரு பழங்காலத்தில் பாட்டு கேட்டிருப்போம்ல, உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. இதுதான் இந்த வீடியோவுடைய ஒன்லைன், இந்த மிராக்கல் வீடியோவுடைய ஒன்லைன். சூப்பரான மிராக்கல் வீடியோவோட வந்திருக்கேன். வீடியோவை இன்னும் லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிடுங்க. நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், தயவுசெய்து பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம். இது சகலமும் சாய்பாபா. ஸோ பொதுவாகவே ஒரு விஷயம் இருக்குங்க. நம்ம பாபா பக்தர்களுக்கு நிறைய அற்புதங்கள் நடக்கும், நிறைய கனவு வரும். ஆனால் அதை யார்கிட்டையாவது சொல்லணும்னு தோணும். ஆனால் அதுக்கு சரியான ஒரு ரசிகர்கள் நமக்கு கிடைக்க மாட்டாங்க. ஷேர் பண்ணதுக்கப்புறம் அவங்ககிட்டருந்து வந்த அந்த ரியாக்ஷன் நமக்கு டிசப்பாயிண்ட் ஆகும். இல்லை அப்படின்னா இவங்ககிட்ட ஏன்டா சொன்னோம் அப்படின்னு நம்மளை ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பெரும்பாலானவங்களுக்கு ஒன்று நம்பிக்கை இருக்காது. நம்ம சொல்கிறதுல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. அப்படி இல்லை அப்படின்னா இவங்களுக்கு இப்படி நடக்குதே அப்படின்னு பொறாமப்படுவாங்க. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, எனக்குமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எனக்கு இப்போ வரைக்குமே இது நடந்துட்டு தான் இருக்குது. என்னை சுற்றி இருக்கிறவங்களும் அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. பாபா பக்தர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவர் எல்லாருக்கும் எவ்வளோ பண்ணுறாருன்னு. ஓகே, நான் வளவளன்னு பேச விரும்பல. இன்னும் சொல்ல வர்றதை வீடியோயோட எண்டில் கூட சொல்கிறேன். நமக்கு இது தெரிஞ்ச ஒரு சாய் சகோதரி, அவங்களோட மிராக்கிள்ஸ் எல்லாம் நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். அவங்க தனக்கு நடந்த மிராக்கலை நான் யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுறேன். அதை ஹஸ்பண்ட்கிட்ட அவங்க ஷேர் பண்ணுறாங்க. எனக்கு நடந்ததை இந்த மாதிரி வீடியோவில் வந்திருக்கு, யூடியூப் சேனலில் வந்திருக்குன்னு சொல்லி ஷேர் பண்ணும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு ஹஸ்பண்ட் தெளிவாக கேட்கும்போது இவங்க விவரித்து பாபாவுடைய லீலைகள், அற்புதங்களை கணவர்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. அப்படி ஷேர் பண்ணும்போது அவங்ககிட்டேருந்து சரியான ரியாக்ஷன் வரலை. அப்படி எல்லாருக்குமே அது டிசப்பாயிண்ட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சகோதரி அழறாங்க. நம்ம ஏண்டா சொன்னோம் அப்படின்னு அழறாங்க. அழுததுக்கப்புறம் இவங்களுக்கு பாபா நடத்தின லீலை, அற்புதம் என்ன, அவர் எப்படி ஆறுதல் சொன்னார் அப்படிங்கிற சூப்பரான விஷயத்தை தான் பார்க்க. ஆக்சுவலாக சகோதரி வருத்தப்பட்ட போது பாபாவும் சேர்ந்து வருத்தப்பட்டிருக்காரு. அதை அவங்க வீடியோ ப்ரூஃபோடு அனுப்பியிருக்காங்க. ஸோ வளவளன்னு பேசாமல் முதல்ல அவங்களுடைய வாய்ஸ் நோட்டை கேட்கலாம். அதுக்கப்புறம் நான் வீடியோவை பின்னாடி அட்டாச் பண்ணுறேன். ஹலோ சிஸ்டர், நீங்கள் வீடியோ போட்டதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு மிராக்கிள் நடந்துச்சு. முந்தா நேற்று நைட்டில், திங்கக்கிழமை நைட்டில் இருந்து. ஓகே, நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனேன். அதை பார்த்து நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறீங்க. இந்த விஷயத்த அப்லோட் பண்ணி இந்த இதை பார்த்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் என்ன நடந்ததுன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இதை என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறேன். இந்த மாதிரி பிரீத்திக்கு நான் அந்த மாதிரி வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனேன். இந்த மாதிரி கனவு வந்தது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு அனுப்புனேன். அதை அவங்க பார்த்துட்டு அதை யூடியூப்பில் போட்டாங்க. அதை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம மிராக்கிள்லாம் யூடியூப்பில் வருதே அப்படின்ட்டு சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன நடந்துச்சு கிளியராக சொல்லு அப்படின்றாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி பார்த்தது செஞ்சது, இப்போ சாய்பாபா அந்த மாதிரி கனவுல இப்படி பண்ணாத செய்யாத ஃபாலோ பண்ணுன்னு சொன்னது, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அனுப்புனேன் அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்ட ஹஸ்பண்ட் என்ன எப்படி ரியாக்ட் பண்ணாருன்னா, "ஓ! அப்படியா? முடிஞ்சிருச்சா? சரி போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு போய் படுத்து தூங்கு போ" அப்படின்றாரு. இன்னைக்கு முந்தா நேத்து நைட், அதாவது திங்கட்கிழமை நைட்டு சொல்றாரு. சொல்லவுமே எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இவ்வளோ நேரம் கேட்டுட்டு கடைசியில இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னவும், எனக்கு கண்ல இருந்து அழுகை தாங்க முடியல. அழுதுகிட்டே பேசாம படுத்துட்டேன். படுக்கவும் அப்புறம் என் பொண்ணு பார்த்துட்டு, "அழுகாதம்மா, நான் நம்புறேன் உன்ன. நீ ஏன் அழுகுற? நான் உன்ன நம்புறேன். சாய்பாபா வந்தது எல்லாமே உண்மதான். நீ அழுகாதம்மா" அப்படிங்கிறா. இத பார்த்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் "என்ன சொல்லிட்டு நீ அழுகுற? நான் எதுவுமே சொல்லலையே. போய் லைட் ஆஃப் பண்ணி படுத்து தூங்க தானே சொன்னேன். இதுக்கெல்லாமா போய் அழுதுகிட்டு இருக்க? சரி, சரி. சாய்பாபா வேணா என் கனவுல வரட்டும். நான் நம்புறேன்" அப்படின்றாரு. நானும் எதுவும் பேசாம படுத்து தூங்கிட்டேன். மறுநாள் காலையில, அதாவது நேத்து செவ்வாய்க்கிழமை காலையில எந்திரிச்சு ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கிறேன். "என்னப்பா சாய்பாபா கனவுல வந்தாரா?" அப்படின்ட்டு கேட்கிறேன். அவரு "இல்ல வரல" அப்படின்னு சொல்றாரு. நான் சிரிச்சேன். "ஏன் சிரிக்கிற? ஏன் உன் கனவுல எதுவும் வந்தாரா?" அப்படின்னு கேட்குறாரு. "ஆமா, என் கனவுல வந்தாரு. நைட்டே வந்தாரு" அப்படின்றேன். "என்ன கனவு?" அப்படின்னு கேட்டாரு. நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு எதிர் வீடு இருக்கு. அந்த எதிர் வீட்டுக்கு பக்கத்துல கொஞ்சம் இடம் இருக்கு. அந்த இடத்துல சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்றாங்க. அப்படி பண்ணையில கூட்டமா இருக்கு. ஆளுங்கலாம் நின்டு சாமி கும்பிடுறாங்க. அப்படி சாமி கும்பிட்டுட்டு இருக்கையில நான் நம்ம வீட்டுக்கிட்ட நின்று பார்க்கையில நல்லா கிளியரா தெரியுது பிரதிஷ்டை பண்றது. நான் நம்ம வீட்டுக்கு நிக்கிறேன். அப்படி நிக்கையில யாரோ ஒருத்தவரு நல்ல ஹைட்டான ஆளு, ஆரஞ்சு கலர்ல ஃபுல் ட்ரெஸ் போட்டுட்டு கால் மட்டும் தெரியுது.
என் பக்கத்துல நிக்கிறாங்க. ஆனா முகம் தெரியல. தலையில ஏதோ துண்டு கட்டியிருக்காங்க. இந்த மாரி நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்றாரு. வந்தது சாய்பாபா. என்ன நடந்தாலும் நான் உன் பக்கம் தான் வந்து நிக்கிறேன்றத எனக்கு கனவுல வந்து சொல்லிட்டு போறாரு அப்படின்றேன். இத சொன்னதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு வந்து மூஞ்சில ஆடல. பதிலே பேச முடியல அவரால. ஆனா அவர் போயிட்டாரு. போனதுக்கப்புறம் எப்பவுமே நானு செவ்வாய் உரையில வந்து எப்பவுமே சாமி கும்பிடுவேன் நானு. செவ்வாய் உரையில அபிஷேகம் பண்ணுவேன் வேலுக்கு. 2 சாய்பாபா இருக்காங்க. ஒரு பெரிய சாய்பாபா, ஒரு ஆரஞ்சு கலர்ல இருப்பாரு. சின்ன சாய்பாபா வந்து ஒயிட்ல இருப்பாரு. ஸோ அவங்கள வந்து அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்கையில, எனக்கு 2 சாய்பாபாவுமேவும் பண்ணிட்டு இருக்கையில டபக்குன்னு விழுந்துட்டாங்க சைட்ல. விழகவும் எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஐய்யயோ! என்ன 2 பேர் விழுந்துட்டீங்க. நீங்க எப்படி எந்திரிங்க அப்படின்ட்டு 2 பேத்தையும் எழுப்பி விட்டுட்டு, 2 பேத்தையும் செக் பண்றேன். எங்க அடிபட்டுருச்சா? தலையில எதுவும் அடிபட்டுருச்சா? கை, கால் எதுவும் கீறல் விழுந்துருச்சா? 2 பேத்தையும் மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டா நிக் ஒ ஒ எடுத்து வச்சுட்டு, உட்கார வச்சுட்டு, "ஏன் விழுந்துட்டீங்க? என்ன ஆச்சுன்ட்டு?" நான் அழுகுறேன் 10 நிமிஷம். "ஏன் திடீர்னு விழுந்தீங்க? ஒருவேள அபிஷேகம் பண்ணது எதுவும் பிடிக்கலையா? ஏன் திடீர்னு இப்ப 2 பேர் விழுந்துட்டீங்க?" அப்படின்ட்டு ஒரு 10 நிமிஷம் எனக்கு அழுகை வந்தது. அழுதுட்டு செஞ்சுட்டு, "சரி, சரி எதுவும் இல்ல. திரும்ப அபிஷேகம் பண்ணுவோன்ட்டு" திரும்ப அபிஷேகம் பண்ணிட்டு, சாமியெல்லாம் கும்பிட்டு, அலங்காரம் பண்ணிட்டு, எடுத்து வைக்கையில சாய்பாபா தலையில வந்து க்ரௌன் வைப்பேன். சின்ன சாய்பாபா தலையில வந்து ஒரு மஞ்ச கலர் க்ரௌன் வைக்கவும், அவர் எடுத்து அது வந்து அப்படியே கீழ விழுந்துருச்சு. தலையில வச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கீழ விழுகவும், மறுபடியும் எனக்கு கஷ்டமா போச்சு. ஏன் இப்படி அப்ப அபிஷேகம் பண்றப்போ தப்புன்னு 2 பேர் விழுகுறீங்க. இப்ப அலங்காரம் பண்றேன், தலையிலருந்து க்ரௌன் விழுகுது. என்னாச்சு? இது எதுக்கு என்ன இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? நேத்து என் ஹஸ்பண்ட் என்ட்ட வந்து படக்குன்னு பேசுனதுலருந்தே எனக்கு இன்னும் அதுலருந்து நான் மனசு வெளிய வரல. இப்ப அபிஷேகம் பண்ணும்போது விழுகுறீங்க, அலங்காரம் பண்ணும்போது க்ரௌன் கீழ விழுகுது. என்னது இதெல்லாம்? எனக்கு நீங்க பண்றது சுத்தமா பிடிக்கல. அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுகுறேன். அழுதுட்டு சரின்ட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அழுவக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு 2 பேத்தையும் அவங்க இடத்துல வச்சுட்டு சாம்பிராணி காமிச்சுட்டுருக்கேன். சா கா சாம்பிராணி காமிச்சுக்கிட்டு தற்செயலா பெரிய சாய்பாபா இருக்காரு. அவர் ஆரஞ்சு கலர்ல இருப்பாரு. அவர பார்க்குறேன் சிஸ்டர் பெரிய ஷாக்கிங். அவரு கண்ல இருந்து கண்ணீர் வருது. அதாவது இடது கண்ணு. லெஃப்ட் ஐல இருந்து கண்ணீர் வருது. ஒருவேள நான் வந்து எனக்கு அழுதுகிட்டே நம்ம கண்ல இருக்க கண்ணீர் தான் அப்படி பார்க்கும்போது அப்படி தெரியுதோ அப்படின்னு நான் என் கண்ண தொடச்சு தொடச்சு நான் பார்க்குறேன். அவரு கண்ல இருந்து ஒவ்வொரு டிராப்ஸா குட்டி குட்டியா விழுகுது சிஸ்டர். எனக்கு "என்ன ஆச்சு சாய்பாபா? ஏன் அழுகுறீங்க? என்ன ஆச்சு? நான் அபிஷேகம் பண்ணது சுத்தமா பிடிக்கலையா? நான் அன்னைக்கு செஞ்ச பூஜையே பிடிக்கலையா? நீங்க எதுவுமே ஏத்துக்கலையா? வச்ச பிரசாதம் பிடிக்கலையா? என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படின்னு?" எனக்கு தூக்கி வாரி போட்டு நானும் அழுகுறேன். "சொல்லுங்க என்னாச்சு? என்னாச்சுன்ட்டு." அவங்கள சாய்பாபாவ சாமி ஃபோட்டோ கிளீன் பண்றதுக்கு தனியா ஒரு டவல் வச்சிருப்பேன். அந்த டவல எடுத்து கண்ண தொடச்சு தொடச்சு விடுறேன். ஒரு 10 நிமிஷமா அது நடக்குது. எனக்கு அட்டாக்கே வந்துரும் போல இருக்கு. உடனே சிஸ்டருக்கு ஃபோன் அடிக்கிறேன். அ பேசுறேன். "என்னாச்சு, என்னாச்சு?" அப்படின்றா. "இல்ல சாய்பாபா அழுகுறாரு" அப்படின்னவும், சாய்பாபா அழுகுறாரு. என்ன சொல்ற?" அப்படிங்கிறா. "இல்ல, இல்ல சாய்பாபா அழுகுறாரு ஜெயந்தி" அப்படின்னவும், "அப்படியா? சரி வீடியோ கால் வா பார்க்கலாம்" அப்படின்றா. வீடியோ காலா போட்டு காமிக்கிறேன். என் தங்கச்சி பார்க்குறா. ஆனா எதுவுமே எனக்கு கிளியராவே தெரியல. "ஒருவேளை நீ அபிஷேகம் பண்ணேன்னு சொன்னேல்ல, அபிஷேகத்திலிருந்து தண்ணி விழுந்திருக்குமோ?" அப்படின்னு என் தங்கச்சி சொல்றாங்க. அபிஷேகம் பண்ணி, நல்லா கிளீன் பண்ணி, அவர ரெடி பண்ணி வச்சுட்டு, சந்தன குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணும்போது, அபிஷேகம் தண்ணியே விழுந்தாரு. ஒரு சொட்டு தான் என்கிட்ட இருந்து விழுகுமே தவிர, 10 நிமிஷமா சொட்டு சொட்டா என்கிட்ட வடிஞ்சுகிட்டு இருக்கும். அதுவும் நானும் பார்த்து பார்த்து செய்வேன். ஒரு இடத்துல அவர அபிஷேகம் பண்ணி டபக்குன்னு தொடைப்பேன் நானு. ஐயோ! இவங்க குளிருமோ இவங்களுக்கு? குளிர்ல நடுங்கிருவாங்களோ! அப்டின்ட்டு ஒரு இதுல வந்து நான் டபக்கு டபக்குன்னு நல்லா தெளிவா எங்கிட்டாவது தண்ணி ஒட்டுனா கூட சளி பிடிச்சிருமோன்னு நெனச்சு பார்த்து பக்குவமா நான் ரெடி பண்ணி சுத்தப்படுத்தி அவர தொடச்சு வைப்பேன். அப்டி இருக்கையில தண்ணி விழுகறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆ தங்கச்சி வீடியோ கால்ல கிளியரா தெரியல அப்டின்னு சொன்னதுக்கப்புறம், "சரி நீ வை நான் வீடியோ எடுக்கிறேன்" அப்டின்றேன். அப்புறம் வீடியோ எடுக்கிறேன். வீடியோ எடுக்கையில, வீடியோல வந்து அவ்வளவா கிளியரா தெரிய மாட்டேங்குது. ஆனா, தொட்டு தொட்டு நான் என் ஃபிங்கர் வச்சு தொட்டு தொட்டு பார்க்கையில, அந்த சொட்டு கண்ணீர் வந்து என் விரல்ல வந்து தெரியுது. இந்த மாரி ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் ஆனா நின்றுச்சு. நிக்கவும் எனக்கு தாங்க முடியல. மனசு கஷ்டமா போச்சு. அப்புறம் என் தங்கச்சி திரும்ப ஃபோன் பண்ணி, "ஆ நீ வந்து பிரீத்திக்கு வந்து அனுப்பு. வீடியோ எடுத்து பிரீத்திக்கு அனுப்பு. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம்." அப்படின்னு சொல்லவும், "ஆ சரி அனுப்புறேன்." அப்படின்னவும், அப்புறம் திரும்ப என்ன சொல்றாங்கன்னா சிஸ்டர், வேணா சாய் சச்சரிதம் வச்சு வேணா சாய்பாபாகிட்ட வந்து கேளு. எதனால அழுதீங்க, செஞ்சீங்கன்னு கேளு. அவர் எதுவும் சொல்றாரா என்னன்னு பார்ப்போம்." அப்படின்னா, ஓகே இது நல்ல ஐடியாவா தான் இருக்குன்ட்டு அவர வச்சுட்டு சாய்பாபா மனசார கும்பிட்டு, "ஏன் சாய்பாபா என்னாச்சு உங்களுக்கு? ஏன் பூஜை பிடிக்கலையா? நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா? எதுனாலும் நீங்க சொல்லுங்க." அப்படின்ட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் சிஸ்டர். சாய் சத் சரிதான். அதுக்கு ஆப்ட்டான ஆன்சர் வருது.
வரவும் அந்த நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். நான் உங்களுக்கு மறுபடியும் அந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்புறேன். இந்த சான்ஸ் எடுத்ததில எனக்கு என்ன பதில் குடுத்தாருன்றத நான் உங்களுக்கு அனுப்புறேன். அதுக்கப்புறம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இத வந்து எல்லார்ட்டயும் நான் சொல்றேன். எங்க ஹஸ்பண்ட்ட்ட சொன்னேன், பொண்ணுட்ட சொன்னேன். இப்போ ரிலேட்டிவ்ஸ்ட்ட வந்து சொல்றேன். இந்த மாரி பாபா அழுதாருன்றா, அவங்க யாருமே எனக்கு தெரிஞ்சு நம்புன மாரி தெரியல. அது எப்படி அழுவாங்க? அது எப்படி? இது என்ன அதிசயமா இருக்கு, ஆச்சரியமா இருக்குது. எப்படி நம்புற மாரி இருக்குன்ற மாரி தான் பேசுனாங்க. அப்புறம் இன்னைக்கு காலையில வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, அப்படியே அவர்ட்ட பேசுறேன். "நீங்க அழுதீங்கன்னு எனக்கு தெரியும் சாய்பாபா. ஏன்னா நான் பார்த்தேன். உங்க கண்லேருந்து கண்ணீர் வந்தத நான் நேரா பார்த்தேன். ஆனா நான் நம்புறேன். நீங்க அழுதீங்கன்னு நம்புறேன். ஆனா நான் சொல்லும்போது ரிலேட்டிவ்ஸ் வந்து நம்புற மாரி தெரியல. அத பத்தி அவங்க பேசவே இல்ல." அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கையில, YouTubeல இருந்து பார்த்துட்டு நான் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்போ வந்து இன்னொரு சாய் பக்தர். அவரும் ஒரு யூடியூபர் தான். அப்ப வந்து அவர்ட்டருந்து லேட்டஸ்ட் வீடியோ டபக்குன்னு முன்னாடி வருது. அதக்கூட நானு உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டேன் நானு. அந்த ஃபோட்டோவ பார்த்தோம்னா, எப்படி இருக்குன்னா, சாய்பாபா கண்ணு வீங்கிருக்கு சிஸ்டர். நம்ம நைட்டெல்லாம் அழுது, காலைல எந்திரிச்சு நம்ம முகத்த பார்த்தோம்னா, நம்ம முகம் கண்ணு பட்டையெல்லாம் எப்படி வீங்கியிருக்கும், அந்த மாரி அந்த ஃபோட்டோல வீங்கியிருக்கு. அத பார்த்து என்ன சாய்பாபா ஃபோட்டோ இப்படி இருக்கு? அழுது எந்திரிச்ச மாரி இருக்காருன்ட்டு நானே பேசிக்கிறேன். அப்பதான் ஞாபகம் வருது, ஆஹா! நேத்து நீங்க என்ன அழுதது உண்மதான். அது காமிக்கிறாரு. யார் நம்புனானா நம்பாட்டி என்ன? நான் நேத்து அழுதது உண்மதான் அப்படின்ட்டு. ஸோ, நேத்து சாய் சத்சரிதையில கேட்டேன் பார்த்தீங்களா? அதுல வந்து அவர் எப்படி பார்த்ததுக்கப்புறம், "உன்னுடைய குணத்தைக் கண்டு பாபா சந்தோஷம் அடைந்தார்" அப்படின்ட்டு வருது. அப்பதான் தெரியுது, ஓஹோ! அது ஆனந்த கண்ணீரா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் நிம்மதியா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பேஜ்ல கீழேயேவும் அந்த பக்கத்துல வழிபாடு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு வந்துச்சு. அப்பதான் நான் திருப்தியா ம் திருப்தியா அப்பதான் மைண்டே ரிலாக்ஸ் ஆச்சு. அப்பா இதுக்கு தானா சாய்பாபா அப்படின்ட்டு. நான் அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்றேன் சிஸ்டர். ఇదేమో సాయిబాబా ఏడ్చి ఇటు చూడు. ఏమోనంట ఇటు చూడు. ఆంటీ చూడు ఎట్టు వచ్చినాడు లాస్ట్ టైం ఆ ఐసురా ఈ టైం ఏ ఐసురా ఇటు చూడరా వచ్చినే ఉంది ఇటు చూడు. ఏడున్నావు సాయిబాబాకి పెద్ద కళ్ళలో వచ్చి చూడమా అవ్వు మంట చూడు అవ్వురా అంద ఏం సాయిబాబా ఏడ్చునే ఉంది సాయిబాబా అడగాదా ఏంటి సాయిబాబా ఏడ్చి இன்னைக்கு பேத்திகளாக சேர்ந்து அபிஷேகம் பண்ணீங்கல்ல அதான் அவருக்கு ஆனந்த கண்ணீர். இதில் வந்து நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா சாதாரண தண்ணியில் செஞ்ச அபிஷேகமாக இருந்திருந்து அப்படின்னா அது வெறும் தண்ணியாக மட்டும் இருந்ததுன்னா இத்தனை தடவை தொடும்போது வராது. 2 தடவை டேப் பண்ணதுமே அது ட்ரையாக இருக்கணும். ஆனால் அவங்க ஒவ்வொரு தடவையும் தொடுறாங்க. தொட்டு விரல் எடுக்கும்போது அந்த விரலில் ஈரம் ஆகுது, கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த நேரம் தான் அது வந்து ரியலைஸ் ஆகுது. பாபா தன் பக்தர்கள் வருத்தப்படும் போது அவரும் வருத்தப்படுவார், நம்ம அழும்போது அவரும் அழுவார், நம்ம சந்தோஷமாக சிரிக்கும்போது அவரும் சந்தோஷமாக இருப்பாருங்கிறது இதன் மூலயமா வந்து நிரூபணமாகுது. இன்னொரு விஷயத்து மூலயமாவும் நிரூபணமாகுது. நான் வந்து எப்பயுமே சகலம் சாய்பாபாவில் வர ஒவ்வொரு வீடியோவும் பாபாவுடைய பர்மிஷனோட தான் வீடியோ வெளிவரும். அவரோட பெர்மிஷன் எல்லாம் வராது. அடுத்த வீடியோ என்ன கொடுக்குறது அப்படின்னு நான் பாபாவை கேட்டுட்டு தான் கொடுப்பேன். அந்த போல் எனக்கு மைண்டில் இருந்தது, இந்த சிஸ்டரோடைய வீடியோ வந்து மைண்டில் இருந்துக்கிட்டே இருந்தது, பாபா அழுகிற வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நான் பாபா கிட்ட கேட்டேன், நாளைக்கு சண்டே என்ன வீடியோ கொடுக்கட்டும் பாபா, இந்த நீங்கள் வந்து அழுத மாதிரியான ஒரு மிராக்கிள் வந்துச்சு அதை கொடுக்கட்டுமான்னு நான் கேட்டபோது பாபா எனக்கு கொடுத்த பதிலை நீங்களே பாருங்கள். நாட்கள் கழிந்ததும் வழிபோக்கரான ஒரு பக்கிரி நான் அழுது கொண்டிருப்பதைக் கண்டு எனது துன்பத்திற்கான காரணத்தை விசாரித்தார். இந்த இடத்துல இது ப்ரூஃப் ஆகுது, நிஜமாலுமே அந்த விக்கிரகத்திலிருந்து உயிரோட்டமாக பாபா தான் ஆனந்த கண்ணீரை விட்டிருக்கிறாரு. அழுதுருக்காருன்னு சொல்ல முடியாது, ஆனந்த கண்ணீர் விட்டிருக்காரு. ஒரு பக்கம் ஆனந்த கண்ணீர்னு சொல்லலாம், இன்னொரு பக்கம் என்னுடைய அற்புதத்தை யாருமே நம்பலையே அப்படின்னு மனவேதனைப்பட்டு அழுத தன் பக்தரின் மனக்கவலையை கண்டு அவர் வந்து அழுதுருக்கலாம். இந்த மாதிரி எல்லாமும். ஆனால் இதில் நாம் எடுத்துக்கிற டேக்அவே என்ன அப்படின்னா, கணவர்கிட்ட கூட சொல்லலாம், அது தப்பு இல்லைங்க. ஆனால் கணவர் அல்லாத சொந்தங்களாகவே இருந்தாலும், அவங்க பாபா பக்தராகவே இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லி பழகாதீங்க. பாபாவுடைய லீலைகளை சொன்னேன், எனக்கு பாபா இப்படி சொன்னார் செஞ்சாருன்னு சொன்னேன், ஆனால் வந்து கேவலமாக நினைக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, நம்ப மாட்டேங்கிறாங்க,
பொறாமப்படுறாங்கன்னு பல விதமான எமோஷன்ஸ் வருமே தவிர ஒரு பக்தருக்கு நடந்ததை நினச்சி சந்தோஷப்படுறவங்க வெகு சிலர் தான். அந்த வெகு சிலரை தேடி கண்டுபிடிச்சி பிக் பண்ணி தான் நீங்கள் அவங்களுக்கு சொல்லணுமே தவிர, அது வரைக்கும் அதை மனசுக்குள்ளேயே நினச்சி சிலாகிச்சு சந்தோஷப்பட்டு உங்களுக்கும் பாபாவுக்குள்ளான அந்த உறவை மேம்படுத்திக்க முயற்சி பண்ணுங்கள். அதுதான் முக்கியம். நீங்கள் யாருன்னு பாபாவுக்கு தெரிஞ்சால் போதும், பாபா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். இதை தவிர நம்ம எல்லார்கிட்டையும் அதை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. பாபாவுக்கு மரியாதை இல்லாத இடத்துல அவருடைய லீலைகளை கொண்டு போய் சேர்த்தாதீங்க. அவங்க உங்கள் லீலைகளை அற்புதங்களை புறக்கணித்தால் அது பாபாவையும் சேர்த்து புறக்கணிப்பதற்கு சமம், அவரையும் சேர்த்து அவமதிக்கிறதுக்கு சமம். அதனால் எப்பயுமே யாரெல்லாம் பாபாவை மதிக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட மட்டும் சொல்லுங்கள். யார் உங்களோட அற்புதத்தை கேட்டு சந்தோஷப்படுவாங்களோ அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா அந்த அற்புதம் உங்களுக்கும் பாபாவுக்கும் உள்ள ஒரு ரகசிய பெட்டகமாகவே அதை பாதுகாத்துக்கிட்டு வாங்க. அதில் கிடைக்கிற இன்பம் வேறு எதிலையுமே கிடைக்காதுங்க, உண்மையாக சொல்கிறேன். ஸோ சகோதரி கொடுத்து வச்சவங்க இந்தளவுக்கு பாபாவுடைய அன்பை பெற்றிருக்கிறாங்க பாருங்கள். எந்தளவுக்கு ஒரு பியூர் சோலாக இருந்தால் பாபாவுடைய அன்பு அவங்களுக்கு இவ்வளோ தூரம் கிடச்சிருக்கும். இவங்களுக்காக பாபாவும் சேர்த்து கண்ணீர் விட்டுருக்காரு, அதுவும் இவங்களுக்கு தெரியற மாதிரி பண்ணியிருக்காரு. அப்படிங்கிற போது இதுதான் பாபா. இன்றைக்கி நீங்கள் அவர் பேரை சொல்கிறீங்கன்னா நீங்களும் கொடுத்து வைத்தவர்கள் தான். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயியை பணிக, அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம்.